அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 இரவுகளில், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிர் இரவை நபிகளார் தேட சொன்ன அடிப்படையில் கடந்த 3 ஒற்றைப்படை இரவுகளை நாம் கழித்துவிட்டு தற்பொழுது 27வது ஒற்றைப்படை இரவிலே அமல்கள் செய்வதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த இரவையும் சென்ற இரவுகள் போல அமல்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சி தற்பொழுது தர்பியா ஒன்று நடைபெறும். இந்த அமர்விலே லைலத்துல் கதிர் இரவு எது என்ற தலைப்பிலே சகோதரர் யாசர் எம்ஐசி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து 1:15 மணி வரைக்கும் திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய அமர்வு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நபிகளார் நமக்கு கற்றுத்தந்த இந்த லைலத்துல் கதிர் இரவில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீயே மன்னிப்பவன், மன்னிப்பு கேட்பதை விரும்புகின்றவன், எனவே என்னை மன்னிப்பாயாக என்ற அந்த துவாவை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு அமர்வு. அதே போன்று அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இறை நினைவு வாசகங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அமர்வு. அது மட்டுமில்லாமல் திருக்குர்ஆனிலிருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய இரவிலே 27வது அத்தியாயம் சூரா அன்-நம்ல் என்ற அத்தியாயத்திலிருந்து உங்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படும். அதனைத் தொடர்ந்து சரியாக 2:30 மணி அளவில் கியாமுல் லைல் தஹஜ்ஜத்துடைய தொழுகை நடைபெறும். இதுதான் இன்றைய நிகழ்ச்சி நிரல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எப்படி கடந்த இரவுகளில் ஒத்துழைப்பு தந்தீர்களோ அதே போன்று இந்த இரவும் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பு தாருங்கள். இன்னும் மீதம் இருக்கிற ஒரு இரவு தான். ஏற்கனவே 3 இரவு நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம இபாதத்தில் இருந்தோம். இன்னும் 2 இரவுகள் இருக்கிறது. இந்த 2 இரவுகளையும் நம்ம முழுசாக இருந்துட்டு சொன்னால் கண்டிப்பாக ஒரு இரவு லைலத்துல் கதிர் அடைஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அது பெரிய பாக்கியம். ஏறத்தாழ 83 ஆண்டுகள் அமல்கள் செய்ததுக்குண்டான கூலி எல்லாம் செய்வான். இந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவன். தற்பொழுது தர்பியா அமர்வு ஆரம்பமாகிறது. சகோதரர் யாசர் எம்ஐசி அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றான 27வது பிறையில் லைலத்துல் கதிர் இரவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அமல்களை எதிர்பார்த்து நாம் அனைவரும் இந்த இரவில் ஒன்று திரண்டிருக்கிறோம். நம்ம வழமையாக ஒவ்வொரு ஒற்றைப்படையில் தர்பியத் என்ற அடிப்படையில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாளில் லைலத்துல் கதிர் இரவுனா என்ன, அந்த இரவை நாம் எப்படி தீர்மானித்துக் கொள்வது, இஸ்லாமிய மக்கள் இதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சில விளக்கங்களை இந்த தர்பியத்திலே கொடுக்கலாம் என ஆசைப்படுகிறேன். அதிகபட்சம் இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நிமிடங்களுக்குள் நம்ம இதை முடிச்சிடலாம். லைலத்துல் கதிர், அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் சொல்கிறாங்க. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். நாம் அனைவரும் படித்த ஒரு அத்தியாயம் 97வது அத்தியாயம் சூரா கதிர் என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர்,
லைலத்துல் கதிரில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். வமா அதுராக்க மா லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிர் என்றால் என்னவென்று நபியே உங்களுக்கு எப்படி தெரியும்? லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கதிர் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இப்போ இது ஒரு இரவுன்னு முடிவாயிடுச்சு. வருடத்தில் வரக்கூடிய ஒரு இரவு, அது எந்த மாதத்தில் தான் வரும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை நாம் ரமலான் மாதத்தில் தான் அருளினோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ 365 இரவுகளில் வரக்கூடிய ஒரு இரவு, அந்த இரவு கண்டிப்பாக ரமலான் மாதத்தில் தான் வரும் என்று மார்க்கம் தெளிவுபட பேசிவிட்டது. இதுக்கு என்ன கூலி, இந்த இரவுல என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதம், 1000 திங்கள்ங்குவாங்க தமிழ்ல, செந்தமிழ்ல மாதத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா திங்கள்னு சொல்லுவாங்க. இவர் 1000 திங்களை பார்த்தவர், 1000 பிறையை பார்த்தவரும்பாங்க. என்ன அர்த்தம்? 1000 மாசம் வாழ்றதை இங்க அபூர்வம். 83 வயது ஏறத்தாழ. அப்ப அத்தனை வயசு வரைக்கும் இங்க வாழ்றவங்களை நீங்க அரிதான மக்களை தான் நீங்க பார்க்க முடியும். அப்ப வாழ்வதே சிரமம் என்னும் பொழுது அமல் செய்வது எப்படி இருக்கும்? நம்ம 60 வருஷம் வாழ்றோம் அப்படின்னா 20 வருஷம் தூங்கி கழிக்கிறோம். நாளில் 24 மணி நேரம்ல 8 மணி நேரம் தூங்கினா என்ன ஆயிடுச்சு? 3ல் ஒரு பகுதி தூங்குறோம். அப்ப 60 வருஷத்துல 20 வருஷம் தூங்குறோம்னா 40 வருஷம் தான் நம்ம வாழ்க்கை. இதில் நம்முடைய படிப்பு, மற்ற வேலைகள், நம்முடைய தொழில், நம்முடைய மனைவி பிள்ளை இப்படிலாம் கழிச்சு பார்த்தா அமலுக்குன்னு ஒரு வருஷம் இருந்துட்டா பெரிய விஷயம். ஒரு வருடம் முழுமையாக தொழுதது, திக்ர் செய்தது, நம்முடைய மற்ற துவாக்கள் செய்தது, பிரார்த்தனை செய்தது என்று எடுத்துக்கொண்டு ஒரு வருஷம் நம்ம அமல் செய்தோம் என்றால் அதுவே பெரிய அபூர்வம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் நன்மை தட்டுகளை அதிகப்படுத்த இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னவென்றால் இந்த லைலத்துல் கதிர். இதில் நீங்கள் அமல் செய்தால் 1000 மாதம் நீங்கள் வாழ போகிறதே கிடையாது. ஆனால் 1000 மாதம் நீங்கள் செய்த நன்மையை, நற்கூலியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கது ஜாஅக்கும் ரமதான், உங்கள்கிட்ட ரமலான் மாதம் வந்து விட்டது. ஷஹ்ரு முபாரக், அது எப்படிப்பட்ட மாதம்? பாக்கியம் பொருந்திய ஒரு மாதம். தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் இஃப்தரதல்லாஹு அலைக்கும் சியாமகும், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹில் அபுவாபுல் ஜன்னா, இந்த மாதத்தில் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. துக்லிகு ஃபீஹில் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் தான் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று நபி அவர்கள் சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றாங்க ஃபீஹி லைலா, இந்த மாதத்தில் ஒரு இரவு ஒன்று இருக்கிறது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. குர்ஆனில் வருகிற அதே வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஒரு இரவு 1000 மாதத்தை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு மன் ஹுரிம ஹைரஹா ஃபக்கத் ஹுரிம, யார் அந்த மாதத்தினுடைய நன்மை இழந்துட்டாரோ அவர் பாக்கியத்தை இழந்துட்டார், அவரால் அந்த பாக்கியத்தை அதுக்கப்புறம் பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ லைலத்துல் கத்ர் இரவுனா சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இப்போ இந்த இரவு, ஒருவேளை இது லைலத்துல் கத்ர் இரவு என்று வைங்களேன், ஒரு சுபஹானல்லாஹ் நீங்கள் சொன்னால் 83 ஆண்டு காலம் நீங்கள் தொடர்ச்சியாக சுபஹானல்லாஹ் சொன்னால் என்ன கூலியையோ அதை ஒரு சுபஹானல்லாஹ் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இரவுல ஒரு 10 ரூபாய் தர்மம் பண்ணுவீங்க, 83 ஆண்டு காலம் நீங்கள் 10 ரூபாய் தர்மம் செய்தால், தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தால் 83 வருஷம் யோசிச்சு பாருங்க, அந்த நன்மையை ஒரு 10 ரூபாயில் எடுத்துறீங்க. இந்த நாளில் இரவில் நீங்கள் யாருக்கோ ஒரு உதவியோ, ஒரு உபகரணமோ, ஒரு தாய் தந்தைக்கான பணிவிடையோ, ஒரு சலாமோ, சிம்பிளான விஷயம்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்ற வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து என்ற ஒரு சிம்பிளான வார்த்தை, இதை நீங்கள் சொன்னால் 83 ஆண்டு காலம் நீங்கள் சலாம் சொன்னால் நன்மை பெறலாம். இந்த இரவில் ஒரு 2 ரக்காயத்து தொழுகை, அதை தொழுதால் 83 ஆண்டு காலம். எல்லா அமலும் அப்படித்தான். அல்லாஹ் இபாதத்தின் மட்டும் பார்க்கல, யாருக்கு செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் இந்த இரவில் நீங்கள் செய்தால் 83 ஆண்டு காலம் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். அதனால ரசூலுல்லாஹ்வில் இருந்து ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய உம்மத்தும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமலை, அந்த இரவில் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இரவு. இதில் என்ன கேள்வினா, எந்த இரவு அப்படிங்கிறது நமக்குள்ள பிரச்சனை. ரமலான் மாதம்னு தெரிஞ்சிருச்சு, அந்த ரமலான் மாதத்தில் எதுவாக இருக்கும் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நபி அவர்களும் நபி தோழர்களும் ரமலான் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இத்திகாஃப் இருக்கிறாங்க. இத்திகாஃப்னா என்ன? பள்ளிவாசலை நம்மை தங்க வைத்துக் கொள்வதற்கு பிறகு இத்திகாஃப். இத்திகாஃப்னு தனி அமல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு இப்போதைக்கு வியாபாரம் வேண்டாம், மனைவி பிள்ளைங்க வேண்டாம், கொஞ்ச நாள் அல்லாஹ் சிந்தனையோடு வந்து பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னாலும் இத்திகாஃப் தான். இங்கே வந்து நீங்கள் கூடுதலாக தொழணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ல மட்டும் தொழுதுட்டு உட்கார்ந்தா கூட போதும், நீங்கள் ஈத்திகாஃப்ல தான் இருக்கீங்க. முன்பின் சுன்னத்தை தொழலைன்னா கூட நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? ஈத்திகாஃப்ல தான் இருக்கிறீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பள்ளிவாசலில் வந்து ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ஒரு ஆண்டினுடைய ரமலான் மாதத்தில் ஆரம்ப நாட்களில் 10 நாள் முடியுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க.
ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, முகமதே நீங்கள் தேடிய இரவு இதற்கு அடுத்து தான் வரப்போகுதுங்கிறாங்க. நீங்கள் தேடிய இரவு எப்போ வரப்போகுது? இதுக்கு அடுத்து வரப்போகுது. அப்போ ரசூல்லா தன் தோழர்களை கூப்பிட்றாங்க, இப்போ இந்த இரவு நம்ம தேடிய இரவு இல்லை, அதனால் இன்னும் அதுக்கு அடுத்து 10 நாள் இருந்து பார்ப்போங்கிறாங்க. அடுத்த 10 இரவு இருக்கிறாங்க. அந்த 20 முடியும் போது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. 30 இரவுங்கிறத இடத்துல 20 இரவுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த 20 இரவுல எதுவாக இருக்கும் அப்படின்னு ரசூல் அந்த 10 இரவு முடிக்கிறாங்க. அடுத்த 10 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் தேடிய இரவு இதற்கு அடுத்து தான் வரப்போகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலாக்கு சஹாபாக்களுக்கு தெளிவாயிடுச்சு, கண்டிப்பாக கடைசி 10 தான் வரப்போகிறது, கடைசி 10 தாண்டி எப்பவும் லைலத்துல் கத்ர் இருக்காதுன்னு ஆயிடுச்சு. இது எதுக்கு நம்ம கூடுதல் இன்னொரு செய்தி நினைவுபடுத்துகிறோம். அமல்களின் சிறப்புன்னு ஒரு புக்கு படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தப்லீக் ஜமாத்தினுடைய தாலிம் தொகுப்பு. குரானை விட அவங்க அந்த அமல்களின் சிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெரியார்களுடைய கதைகள்லாம் அதில் இருக்கும். அதில் ஒரு பெரியார் சொல்கிறாரு, நான் வந்து ஷாபான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவை பார்த்தேன், கதிரை பார்த்தேன்கிறார். ரமலானில் தான் வரும்னு குரான் சொல்லுது. ரசூல்லா சொல்கிறாங்க ரமலானில் தான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு மெட்டீரியல் கிடையாது. நான் மைக்கை பார்த்தேன், ஃபோனை பார்த்தேன், போடியம் பார்த்தேன், நோட்டு புத்தகம் பார்த்தேங்கிற மாதிரி மெட்டீரியல் கிடையாது. அது ஒரு இரவுக்கான பெயர். ஒரு பெரியார் சொன்னதாக எழுதி வச்சிருக்காங்க, என்னவா, ஷாபான் மாதத்தில் நான் லைலத்துல் கத்ரை பார்த்தேன் அப்படின்னு. லைலத்துல் வால் நட்சத்திரம் கிடையாது. அப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஏமாற்றப்படுகிறது. அப்போ ரசூல்லா இறுதி 10 தங்குகிறார்கள். அப்போ ரசூல்லா கிட்ட வந்து அந்த இறுதி 10 தான் லைலத்துல் கத்ர் என்று தெளிவாகிடுச்சு. இப்போ இதில் கூடுதலாக என்ன விஷயம் அப்படின்னா, இறுதி 10 எந்த இரவு லைலத்துல் கத்ர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவிமார்கள் வந்து எழுப்புறாங்க. ரசூல்லா எழுந்து தன் தோழர்கள்ட்ட போகிறாங்க. இப்படி ஒரு அறிவிப்பும் வருது. இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, ரசூல்லா தன் தோழர்கள்ட்ட வரும்போது 2 பேரும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. 2 தோழர்கள், அவங்களுக்கு மத்தியில் ரசூல்லா தீர்ப்பு கொடுத்து அவங்கள பிரித்து விடுறாங்க, சண்டையை தீர்த்து விடுறாங்க. இப்படியும் ஒரு அறிவிப்பு வருது, 2 அறிவிப்பு வருது. அப்போ அந்த 2 அறிவிப்புலேயும் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கனவில் இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று அல்லாஹ் காட்டினான். இதுதான் பர்டிகுலராக அந்த என்ன நைட்டோ அந்த நைட்டை இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று அல்லாஹ் எனக்கு காட்டினான். என் மனைவிமார்களை என்னை எழுப்பி விட்டுட்டாங்க. நான் எழுந்தேனா அந்த இரவை நான் மறந்துட்டேன், அல்லாஹ் மறக்க வச்சுட்டான். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் எப்படி வருது, அல்லாஹ் எனக்கு இதுதான் லைலத்துல் கத்ர் என்று அறிவித்தான். நான் சொல்லுவதற்காக வந்தேன். 2 தோழர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். நான் தீர்த்து வைக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வகை செய்தி மறக்கடிக்கப்படும், எல்லா வகை செய்தி மறக்கடிக்கப்படாது. அல்லாஹ்வே திருக்குரானில் சொல்கிறான், அதாவது நாம் வகை செய்தியில் மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, இந்த தூதருக்கு கொடுத்ததில் நம்ம சிலதை மாற்றவும் செய்வோம், மறக்கடிக்கவும் செய்வோம். அப்படி மாற்றினாலோ மறக்கடிக்கப்பட்டாலோ அதை விட சிறந்ததை தான் கொடுப்போம். ஒரு வகை செய்தி அல்லாஹ் கொடுப்பான், நபி உள்ளத்திலிருந்து எடுத்துருவான். எடுத்தானே என்ன அர்த்தம், இதை விட வேற ஒரு சிறந்தது தரேன் அப்படின்னு அதுக்கான அர்த்தம். ஒரு வகை செய்தி அல்லாஹ் கொடுப்பான், சட்டத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான். அப்படிலாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்லான நோன்பு முதல்ல ரமலான் கிடையாது. எப்போ இருந்துச்சு, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தினம், அந்த 10 மட்டும்தான் ஃபர்லான் நோன்பு. அதை அல்லாஹ் மாற்றி என்ன பண்ணுறான், ரமலானில் நோன்பு வைங்கிறான். அப்போ எந்த ஒன்று சட்டம் மாற்றப்படுதோ அப்போது அது சிறப்பு இருக்கிறது என்று அர்த்தம். எப்போது நபிக்கு ஒன்று மறக்கடிக்கப்படுகிறதோ அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த 2 சம்பவத்திலுமே சொல்லக்கூடியது என்னென்னா, எனக்கு அல்லாஹ் அதை மறக்க வச்சுட்டான், ஆனாலும் அதில் நன்மை இருக்குது. அதில் என்ன இருக்குது, அதில் ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறுதி 10 கன்ஃபார்ம் ஆயிட்டுல, அதில் ரசூலுல்லாஹ் இன்னும் ஃபில்டர் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஒற்றைப்படை இரவுகளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் இரவை வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒற்றைப்படை இரவுகளில் தான் வரும். நாங்கள் ரசூலுல்லாஹ் 21, 23, 25, 27, 29 இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒற்றைப்படைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வித்ரு தொழுங்கள், ஃபைனல்லாக வித்ரு, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றைப்படையானவன், அவன் ஒற்றை ஒருவன். அதனால வந்து என்ன, இந்த ஒற்றைப்படையை வந்து அல்லாஹ் நிறைய விரும்புவான். எல்லா இடத்திலும் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் ஒற்றைப்படை இருக்கிறதோ அதை இறைவன் விரும்புவான். நீங்கள் பாருங்க, ஒளி செய்கிறத கூட 3 வரை தான் அதிகபட்சம் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அது மாதிரியான பல நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறுதி 10 ரமலானினுடைய இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு, கடைசி மௌத்து வரை நபி அவர்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. கடைசி வருஷம் ரசூலுல்லாஹ் மௌத்தா வராங்களே ரபியுல் அவ்வல், அதுக்கு முன்னாடி ஒரு ரமலான் வந்துச்சுல, அந்த ரமலான் வரை நபி அவர்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஈத்திகாஃபுக்கு பல நோக்கங்கள் உண்டு. பள்ளிவாசலோட கொஞ்சம் தொடர்பை ஏற்படுத்துவோங்கிறதுக்கு ஈத்திகாஃப் உண்டு, துன்யா சிந்தனையை விட்டு கொஞ்சம் மாறுவோங்கிறதுக்கு ஈத்திகாஃப் உண்டு. ஆனால் ரமலான் ஈத்திகாஃபுக்கு அடிப்படை காரணம் லைலத்துல் கத்ர் இரவை தேடியதுக்கு தான் காரணம். லைலத்துல் கத்ர் இரவை அடையணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்போ நபி அவர்கள் கடைசி ஆண்டு வரை ஈத்திகாஃப் இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம், நபிக்கே தெரியல லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் 23 தான்,
25 தான், 27 தான், 29 தான் என்று ரசூல்லாவே டிக்ளேர் பண்ணலை. ரசூல்லா யாருக்கும் இதுதான் லைலத்துல் கத்ர் என்று தெள்ள தெளிவாக சொல்லவில்லை. நபியே கன்ஃபியூஷனாக தான் இருந்திருக்கிறாங்க. கடைசி 10 ரசூல்லா கடைசி ஆண்டு வரை ஈத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க என்பது தெளிவாகிறது. என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு 27 தான் சில பேர் பர்டிகுலராக முடிவு பண்ணுறாங்க. பல நாடுகளில் இந்த நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த இன்னைக்கு 27வது இரவு ஊரே ஜெகஜோதியா அதை லைட்டுகள் எல்லாம் போட்டு பெரிய அளவில், அதாவது அமல் செஞ்சு அந்த இரவை கழித்துட்டா கூட ஒரு நியாயம் உண்டு. இப்போ 27 தான் லைலத்துல் கத்ர், நான் 23 தொழ மாட்டேன், 25 தொழ மாட்டேன், 29 தொழ மாட்டேன், சரி 27 தொழுவியா, அப்பவும் தொழ மாட்டேன். என்ன செய்வேன்? லைட் எல்லாம் போட்டு புது ட்ரெஸ் போட்டு நாங்கள் என்ன வேடிக்கை காட்டுவோம், இளைஞர்லாம் வாகனத்தில் சுற்றுவாங்க, கதை பேசுவோம். எங்களுக்கு இரவில் வந்த பெருநாள் இது. இவங்களுடைய நம்பிக்கை எப்படி? பகலில் பெருநாள்னா ரமலான்ல வருதுல்ல, ரம்ஜான், அது இது, அதாவது ஷவ்வாலுடைய 1. அதே போன்று பக்ரீத் என்று வரக்கூடிய ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா என்ற பெருநாள், அது 2 பகல் பெருநாள். யாராவது இரவு பெருநாள் சொல்லுவோமா? பகல் ஆரம்பிக்கும், ஃபஜர்ல ஆரம்பிக்கிறது நம்ம மகரிப் இஷாவோட முடிச்சுட்டு விட்டுருவோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இரவு பெருநாள் எது? அது இந்த 27வது இரவு தான் என்ற ஒரு நம்பிக்கையில மக்கள் இருக்கிறாங்க. இப்போ உண்மையில 27 லைலத்துல் கத்ர் தானா? அப்படி எதுவும் மார்க்கம் சொல்லியிருக்கிறதா என்பதற்கு ஒரு சில செய்திகளை பார்ப்போம். இவங்க ஆதாரமா குரானையோ ஹதீஸையோ காட்டியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. சில வாதங்கள் வைப்பார்கள். எப்படி வாதம் அப்படின்னா, லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தை பார்த்துருக்கீங்களா? அரபுல நீங்க பார்த்தீங்கன்னா லாம் யா லாம் தா அலிஃப் லாம் காஃப் தால் ரா, 9 எழுத்து வரும். எத்தனை எழுத்து? 9 எழுத்து. லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை குரானில் 3 இடத்துல வருது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். 3 இடத்துல வருதா? 3 × 9 எத்தனை? 27. இதுதான் 27 லைலத்துல் கத்ர். இதான் அவங்க கண்டுபிடிச்சது. இத்தனை ஆண்டு காலமாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சது என்ன? 9 எழுத்து லைலத்துல் கத்ருக்கு வருது, 3 தடவை லைலத்துல் கத்ர்னு வருது. 9 × 3 27. 27 தான் லைலத்துல் கத்ர். ரசூல்லாவே தெரியல. ரசூல்லா உம்மி சமுதாயம்ல, அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியாது. நம்ம மேத்தமெட்டிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். 27 தான் லைலத்துல் கத்ர். இது இப்படித்தான் இவங்களுடைய ஆய்வினுடைய முடிவு இருக்கிறது. அப்போ உண்மையிலே ரசூல்லா அப்படி எதுவும் சொன்னாங்களா? 27 லைலத்துல் கத்ர் எந்த விதமான நபி அவர்கள் இந்த இரவு தான் என்று சொன்ன எந்த ஆதாரமும் கிடையாது. இதில் கூடுதலாக சில பேர் வாதம் வைக்கிறாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க? லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னாங்க. என்னடா 1400 வருஷம் தேடுறீங்க, நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பவுமே நீங்கள் தான் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பொருளை நம்ம தேடுறோம், இந்த மோதிரம் கீழே விழுந்துருச்சு தேடுங்கன்னா எத்தனை நாள் தேடுவோம்? ஒரு நாள் தானே தேடுவோம், முடிஞ்சு போச்சு இல்லை? இன்னும் 1400 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் முன்னோர்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க இது 27 தான் அப்படின்னு. அப்போ இது மாதிரியான மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத விதத்தில் தான் இவர்களுடைய வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் ஹதீஸ்களை பார்க்கலாம். ஒவ்வொரு செய்தியாக சொல்கிறேன். புகாரினுடைய 2020வது நபிமொழி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மினர் ரமதான், ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தஹர்ரு, நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. தேடுங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த வருஷத்துல கண்டுபிடிச்சலாம் அர்த்தமா? கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் லைலத்துல் கத்ர் என்று தெரியாது. இப்போ தேடுங்கன்னு என்ன அர்த்தம்? 5 இரவுலையும் அமல் செய்யுங்க. ஃப்ளூக்ல ஒன்று சிக்குமா இல்லையா? நான் 21 செஞ்சுட்டேன், 23 தொழுதுட்டேன், 25 தொழுதுட்டேன், 27 தொழுதேன், 29 தொழுதேன். ஃப்ளூக்ல அது 27ன்னா சிக்கிரும், எனக்கு நன்மை. நீங்கள் 27 மட்டும் செய்து கொண்டே இருந்து ஒருவேளை அது 23ஆக இருந்தால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை அடையவே இல்லை, அந்த பாக்கியத்தை பெறல. ஒரு வருஷமா அது கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இப்படித்தான் தேட சொல்றாங்க. 5 இரவும் அமல் செய்யுங்க. இதில் தான் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? பாக்கியம் பொருந்தி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. சில பேர் எப்படி அமல் செய்வாங்க அப்படின்னா, இந்த வருஷம் 21 மட்டும் தொழுவோம், அடுத்த வருஷம் 23ல தொழுவோம், அதுக்கு அடுத்த வருஷம் 25ல தொழுவோம், எப்படியோ ஒரு நாள் சிக்கிரும்ல அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி நமக்கு காட்டி தரல. அப்படி காட்டி தந்திருந்தா ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஈத்திகாஃப் இருந்து அடுத்த வருஷம் நான் வேற நாள் ஈத்திகாஃப் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இறுதி 10 மட்டும் நபி அவர்கள் தேர்வு செய்து தொழுதிருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று நீங்கள் இன்னொரு செய்தி, சஹீஹ் முஸ்லிமுடைய 2167வது நபிமொழி, நபி அவர்கள் சொன்னார்கள், அராய்த லைலத்துல் கத்ர், அதாவது லைலத்துல் கத்ர் என்பது எனக்கு எனக்கு காட்டப்பட்டது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது பிறகு என்னை விட்டும் தூக்கத்திலிருந்து நான் விழித்த போது என்னை விட்டும் அது மறைந்து விட்டது என்று தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதை நீங்கள் இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்படி ஏராளமான செய்திகள் இது சம்பந்தமாக வருது. இப்போ இதில் என்ன கேள்வினா, ஒரு சில ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். 21 தான் லைலத்துல் கத்ர் என்று சில சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்க, 23 என்றும் சில நபித்தோழர்கள் சொல்லியிருப்பாங்க, 25 வருது, 27 வருது, 29 வருது. அப்போ இதில் இருந்து நம்ம எப்படி முடிவெடுக்க அப்படின்னு வருது. இதெல்லாம் சஹாபாக்கள் தங்கள் சொந்த கருத்துக்களாக சொன்னது.
நபியினுடைய கவுலாக, நபியினுடைய வார்த்தையாக சொன்ன எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபி மொழியும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ஒரு முறை ரசூலா சொல்றாங்க, இரவில் எனக்கு லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டது. அந்த இரவில் என்ன ஆச்சுன்னா மழை பொழிந்தது. மழை பொழிந்து ஈர களிமண்ணில் ஈர மணலில் நான் சுஜூது செய்ய நான் கண்டேன் அப்படின்னாங்க ரசூல்லா. ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார், நபி அவர்கள் அந்த 27வது பர்டிகுலர் 27வது அந்த இரவில், அதாவது ரசூல்லா ஈர மண்ணில் சுஜூது செய்ய நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. இது கூட 27 யார் தான் முடிவு பண்றா? சஹாபி தான் முடிவு பண்றாங்க. இப்போ ரசூல்லா அதை முடிவு பண்ணியிருக்கணும்ல. இதை வச்சுட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க லைலத்துல் கத்ர் இரவுல லைட்டாக மழை பெய்யும், மழை பெய்யறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆண்டு மழை பெய்யும் தான் ரசூலா சொன்னாங்களே தவிர வருடா வருடம் அந்த இரவுல மழை பெய்யும் ரசூலா காட்டித்தரல. அப்போ இது ஒரு அடையாளம் கிடையாது. அப்போ அதே மாதிரி இன்னொரு அடையாளம் பார்க்கலாம். ரசூல்லா சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையில சொல்லப்பட்ட அடையாளம். என்ன அடையாளம்னா, அந்த லைலத்துல் கத்ர் இரவுல வந்து என்னன்னா சந்திரன் பாதியாக தெரியும். ஒரு உணவு தட்டுல பாதியாக பிளந்தால் எப்படி இருக்குமோ, சந்திரன் பாதியாக்கப்பட்ட நிலையில இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அடையாளம் இருக்கு. இந்த அடையாளம்லாம் எதுக்கு? ரசூல்லா சொல்லால் வந்த ஒரு சில அடையாளங்கள் தானே தவிர இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. இதை வச்சு முடிவு பண்ணா ரசூல்லா கடைசி 10 வரைக்கும், கடைசி ஆண்டு வரை நபி அவர்கள் இத்திகாஃப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிவுக்கு நம்ம வரலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் நடந்த இன்னொரு செய்தி, சஹி முஸ்லீம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவு தொடர்ந்து ஒரு பகல் வருது இல்ல, அந்த பகல்ல சூரியன் உதயமாகுமே, சூரியன் உதயமான உடனே கொஞ்சம் குளிர்ச்சியான முறையில் தான் வெயில் ஆரம்பிக்கும். வெயில் உடனே சுட்டரிக்காது, குளிர்ச்சியான முறையில் தான் அதாவது மென்மையான முறையில் சூடு ஆரம்பித்து தான் அதனுடைய சூடு அதிகமாகும் என்று முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி ரசூலா சொன்ன வார்த்தை. இப்போ இதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாமா எந்த இரவு அப்படின்னா, காப் என்ற ஒரு நபித்தோழர் உபை இப்னு காப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது 27வது இரவுல நான் பார்த்தேன். 27 முடியுது. அந்த இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் வந்து கொஞ்சம் மென்மையான சூட்டோடு தான் ஆரம்பித்தது. அதனால் 27 தான் லைலத்துல் கத்ர். இப்படி வரக்கூடிய எல்லா செய்தியுமே நபித்தோழர்களுடைய சொந்த கருத்தாகத்தான் இருக்கிறது. அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நமக்கு மார்க்கை இதை வச்சு முடிவு பண்ணுங்கன்ற சொல்ல எங்கேயா சொன்னாங்களா? அப்படி சொன்னது கிடையாது. இதெல்லாம் ஒரு சில அடையாளங்களாக இருந்தாலும் நம்ம அமலை கொண்டுதான் அதை பரிபூர்ணப்படுத்தணும். நபி அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான தெளிவான நபிமொழி என்ன வருதுன்னா, ரசூலா சொல்றாங்க, அது இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றுதான். அல்லாஹ் அதில் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறான், எனக்கு மறக்க வைப்பதன் வாயிலாக அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடி இருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம லைலத்துல் கத்ரை முடிவு செய்ய வேண்டும். இதில் கூடுதலாக இப்போ வந்து ஒரு சகோதரருடைய கேள்வி, அதாவது வந்து சவுதி அரேபியாவுக்கு நேற்று 27, நமக்கு இன்றைக்கு 27. ஒருவேளை 27 லைலத்துல் கத்ர் என்று இருந்தால் அவங்க நேற்றுக்கு அடைஞ்சிட்டாங்கல்ல, அப்போ நமக்கு இது அடையுமா, கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. லைலத்துல் கத்ர் என்பது அந்த பர்டிகுலர் டேட்டு அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லுது. அதாவது 27, 25 ஏதோ ஒரு இரவு. அப்போ அவங்க அடைஞ்சிட்டா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நல்லா பாருங்க, லைலத்துல் கத்ர் அது ஒரு இரவு தானே. இப்போ அந்த லைலத்துல் கத்ர் இரவை ஒருவர் அடையும் போது உலகத்தில் வேறொரு மூலையில் ஒருத்தர் பகலில் இருப்பார். உலகத்தின் யதார்த்தம் என்ன? ஒருத்தர் நைட்டில் இருந்தால், இருட்டில் இருந்தால், இன்னொருத்தர் என்ன செய்வான்? அவன் பகலில் இருப்பான். அப்போ நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் இந்த நேரத்தில் பர்டிகுலராக கரெக்டாக அமெரிக்காவில் இப்போ பகல். இப்போ நான் இரவுனுடைய 12 மணியில் நான் இருக்கிறேன்ல, இப்போ 12 மணியில் நான் இருக்கிறேன்னா வேறொரு உலகத்தில் இன்னொரு பகுதியில் இன்னொருத்தன் பகலில் இருக்கிறான். இது லைலத்துல் கத்ர் என்று வைத்து கொண்டால் அவனுடைய இடம் என்ன? பகலில் அவன் லைலத்துல் கத்ர் கொண்டாடணும்னு வருமா? அப்படி கிடையாது. அப்போ உலகத்தினுடைய சுழற்சி தான் அதை முடிவு செய்யும். இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம், எனக்கு ஜும்மான்னு வரும்பொழுது வேறு ஒருவனுக்கு சனிக்கிழமையாக இருக்கலாம், வேறு ஒருவனுக்கு ஒரு வேளை வியாழக்கிழமையாக கூட இருக்கலாம். அப்போ இதை வைத்துக்கொண்டு நான் ஜும்மா தொழுகிறேன், அதனால உலகத்தில் எல்லாருமே இந்த நேரத்தை ஜும்மா தொழுன்னு முடிவு பண்ண முடியாது. தஹஜ்ஜத்துடைய நேரத்தை கூட எடுங்க. ரசூலா என்ன சொன்னாங்க? இரவினுடைய கடைசி பொழுதில் அல்லாஹ் வந்து வானத்தினுடைய முதல் வானத்திற்கு வருகிறான். அடியார்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறான், இந்த நேரத்தில் தொழுது துவா செய்கிறவங்க இல்லையா? நீங்கள் துவா கேளுங்க, உங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் பாவத்தை மன்னிக்கிறேன், நீங்கள் எதனாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறேன். ஒவ்வொரு இரவில் வருஷம் 365 நாளும் அல்லாஹ் துன்யாவுடைய முதல் வானத்திற்கு வருகிறான் என்று ஹதீஸ் வருது. இப்போ இந்த ஹதீஸ் வச்சு பாருங்க, இப்போ அல்லாஹ் வரான்னு நீங்கள் ஒரு பேச்சுக்கு போன நைட்டு 4 மணி அல்லாஹ் வரான் அப்படின்னா உங்களுக்கு எப்போ வரான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அல்லாஹ் 24 மணி நேரமே உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறாங்கிற மாதிரி வரும். அப்படி மார்க்கம் சொல்லித்தரல். அந்தந்த நேரத்தில் அவர்களுடைய பகுதிகளில் இறைவன் அருள் வழங்குகிறான். பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் பாவத்திற்கான மன்னிப்பை வழங்குகிறான் என்றுதான் அர்த்தமே தவிர உங்களுக்கு அந்த நேரத்தில் வரானே எனக்கு அதே நேரத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய அர்த்தம் கிடையாது. அப்போ இப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் லைலத்துல் கத்ரை பற்றிய ஒரு போதுமான விளக்கம். இது சம்பந்தமா, இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, அதாவது சமீபத்தில் வந்து ஒரு செய்தித்தாள் மக்கள் மத்தியில் நிறைய பரவுச்சு. நாசாவில் வந்து தினம் தினம் எரிக்கற்கள் பூமியை சுற்றி பல நாட்கள் வந்து என்ன எரிக்கல் வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. கரெக்டாக வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எரிக்கல் வீசப்படுவது நிறுத்தப்படுது. அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த நாசாவுடைய விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்கிறாரு.
ஆய்வு செய்து பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் ரமலான் என்ற மாதத்தில் ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறாங்க. கரெக்டாக அந்த மாதத்தில் ஒரு நாள் நிற்கிது. அதுவும் அந்த ரமலானினுடைய இறுதி 10 ஒரு நாள் அந்த எரிக்கல் வீசப்படுவது நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வினுடைய முடிவை அவர் செய்து, அப்புறம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துக்கும் நாசாவினுடைய அந்த அறிவியல் விளக்கத்திற்கும் வந்து ஒத்து போவதனால அந்த விஞ்ஞானி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸை வந்து பரப்புகிறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அல்லாஹு ஆலம், அதை பற்றி தெரியலை. ஆனால் இதை வைத்து முடிவு செய்யலாம். சஹாபாக்கள் எடுத்த முடிவு அதை விட ரொம்ப சிம்பிளானது. எரிக்கல் விளறதை வச்சு அமைதியாக இருப்பதை வைத்து முடிவெடுக்கலாம் என்றால் அதை விட சிம்பிளானது என்னது? மழை பெய்யறதை வச்சோ சந்திரனை வைத்தோ வெயில் சூட்டை வைத்தோ முடிவு செய்து கொள்ளலாம். ரசூல்லா அது மாதிரியான எந்த விதமான முடிவு செய்ய நமக்கு சொல்லலை. அது ஒரு பேச்சுக்கு உண்மையாக கூட இருக்கட்டும், அதை வைத்துக்கொண்டு நம்ம முடிவு பண்ணலாமா இதுதான் லைலத்துல் கத்ர்னு அப்படி முடிவு பண்ண முடியாது. நமக்கு மார்க்கம் சொன்னது என்னன்னா, இந்தந்த இரவுகள்லாம் அமல் செய்யுங்கன்னாங்க. நபி அவர்களே செய்யாத முடிவை நாம செய்யக்கூடாது. அந்தந்த இரவுகளில் அமல் செய்வதுதான் அதற்கு சரியான ஒரு முடிவா இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒற்றைப்படை ரசூல்லா வந்து ஒற்றைப்படையில் தான் உணவு உண்ணுவார்கள். இது இந்த டாபிக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ரசூல்லா பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது ஒற்றைப்படையில் சாப்பிடுவாங்க. 1, 3, 5, 7 இது மாதிரி. ஜனாசா குளிப்பாட்டும் போது கூட ஒற்றைப்படையில் தான் ரசூல்லா தண்ணீரை ஊற்றுவார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இந்த ஒற்றைப்படைக்கு ஒரு சில இடத்துல ரசூல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. வேற சரி, ஒரே இரவு லைலத்துல் கத்ரில் தான் வந்து அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானா அல்லது பல ஆண்டுகள் இறக்கினான்? ரசூல்லாவே சொல்றாங்க 23 ஆண்டு காலமாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சிறுக சிறுக இறக்கினான். திருக்குர்ஆன் சொல்லுது, நபியே இந்த குர்ஆனை நாம் ஏன் சிறுக சிறுக இறக்குகிறோம் என்றால் இதை கொண்டு உன்னுடைய உள்ளத்தை திடப்படுத்துவதற்கு தைரியப்படுத்துவதற்கு தான் அந்த குர்ஆனை இறக்குறோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்போ ஏன் இன்னும் அன்சல்நாகு ஃபீ லைலத்துல் கத்ர் நல்லா சொல்றான்? லைலத்துல் கத்ர் இரவில் நாம் இதை இறக்கினோம் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சான்ல. இந்த ஆரம்பத்திற்கு எப்போதுமே ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏனென்றால் அறியாமை காலத்தில் ஒட்டுமொத்த உலகமே ஷிர்கில் கடந்துச்சு. மொத்த உலகம் அங்கே நேர்வழி பேசக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஒருவேளை 1-2 பேர் நேர்வழியில் இருந்தால் கூட தைரியமாக எடுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் சொல்றானே, சஃபா ஹுஃப்ரத்து மினன்னார், நரகத்தினுடைய விளிம்புகளில் நீங்கள் இருந்தீங்கிறான். அப்படிப்பட்ட அந்த நரக விளிம்புல இருந்து உங்களை நான் காப்பாற்றுறதுக்கு நான் செஞ்ச முடிவு என்ன? திருக்குர்ஆனை கொடுத்தது. அந்த திருக்குர்ஆனை கொடுக்க ஆரம்பித்த இரவு என்ன? ரமலான் மாதத்தில் இறுதி 10 ஒற்றைப்படை இரவு. அதில் ஆரம்பித்ததுனால அந்த இரவுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கிறான். அதில் ஆரம்பித்ததுனால அந்த மாதத்திற்கும் எல்லாம் சிறப்பு சேர்க்கிறான். தவிர அந்த இரவில் முழு இரவில் குர்ஆன் இறக்கப்படலை. சில பேருடைய கருத்து என்னன்னா, லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் குர்ஆனை முழுசாக கொடுத்துட்டானோ, அரிசிலிருந்து வானத்துக்கு வந்துருச்சு, வானத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துச்சு அப்படின்னு சிலருடைய கருத்து. அப்படிலாம் குர்ஆன் ஹதீஸ் அப்படி சொல்லித்தரல. அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் வசனங்களை அல்லாஹ் தான் ஜிப்ரீல் மூலமாக அருளினான். 23 ஆண்டு காலமாக திருக்குர்ஆன் அருளப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி சரி. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சூரா கத்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அதாவது எல்லா காரியத்தினுடைய முடிவை செய்யக்கூடிய இடத்துல வந்து வானவர்களும் ரூஹும் அந்த நாளில் இறங்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன காரியத்தை முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அதாவது 44வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் பேசுகிறான், ஒல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் முபாரக்கா, நாம் இந்த குர்ஆனை பாக்கியம் பொருந்திய ஒரு இரவில் தான் இறக்கிறோம். இன்னா குன்னா முன்சிலின், நாம் இறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா இஃப்ரகு குல்ல அம்ரின் ஹக்கீம், ஞானம் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிறைவு செய்யப்படுகிற ஒரு இரவு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அம்ரம் மின் ஐந்தினா இன்னா குன்னா முர்சலீன், இந்த இரவுல தான் எல்லா காரியம் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அங்கேயும் அம்ருங்கிற வார்த்தை பயன்படுத்துறான், இங்கேயும் அம்ருங்கிற வார்த்தை பயன்படுத்துறான். அப்போ எதை பற்றிய முடிவு அப்படின்னா, இதுக்கு சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்த ஓராண்டினுடைய கதிர் விதியே இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி விளக்கம். கூடுதல் விளக்கத்தை நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தரல. இதெல்லாம் அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய தஃப்சீர் விளக்கம். ஆனால் அது என்ன காரியத்திற்காக ரூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் வராங்க, ஏனைய மாணவர்கள் இந்த இரவில் ஏன் இறங்குறாங்க, என்ன காரணத்துக்காக இந்த துனியாவை நோக்கி வராங்கிறத பற்றி எந்த விதமான விளக்கமும் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரல. அடுத்து ஆமாம், ரசூலாவுக்கு தெரியலைங்கிறது அது விஷயம். அதாவது ரசூலாவுக்கு வஹி வந்தது நபிக்கு தெரியுமா இல்லையா? அப்போ நபி நமக்கு இந்த இரவு தான் கரெக்டாக ரமலான் மாதம் 23 தான் வந்துச்சு, 25 தான் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கத்தில் எல்லாம் காட்டினதே எல்லாம் மறக்க வச்சுட்டான். அதை மறக்க வைக்கிறது அல்லாவுக்கு பெரிய பாடெல்லாம் கிடையாது. சரிங்களா, மறக்க வைக்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான், மறக்க வச்சுட்டான். சரி, நம்ம நிறைய செய்வோம். சரி, புரியல எனக்கு. சரி, அதாவது ஈத்திகாஃப் வர்றதுக்கு ரசூலுல்லாஹ் 20 சுபுகளை வந்தாங்க. ஹதீஸ் அப்படி வரல, 21 சுபுகளை வருவாங்க. ஹதீஸ் எப்படி வருது? ஒரு லைலத்துல் கத்ர் இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சுபுகளை வருவாங்கன்னு தான் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 20 சுபுகளை வருவாங்கன்னு இருக்கு. மகரிபில் தானே நியாயப்படி வரணும். ஒரு நாளின் ஆரம்பம் மகரிப் என்று வைத்துக் கொண்டால் மகரிபில் தானே வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு நாளின் ஆரம்பம் மகரிபா அல்லது ஃபஜரா என்பது இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் பல காரணங்களை ஃபஜர்லையும் செஞ்சிருக்கிறாங்க, பல காரியங்களை மகரிப் வைத்தும் செய்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க 20 ஃபஜரில் வந்தாங்கன்னு வருது. அப்படி கிடையாது. ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள், 21 ஃபஜரில் வருவாங்க. ஒரு லைலத்துல் கத்ர் இரவு மட்டும் ரசூலுல்லாஹ் எங்கே தொழுதுட்டு வருவாங்க? வீட்டில் தான் தொழுதுட்டு வருவாங்க. அடுத்தடுத்த லைலத்துல் கத்ர் மட்டும்தான் பள்ளி வாசலில் கிடைக்கும் என்று வரும். அப்போ இதை வைத்து ஒரு நாளின் ஆரம்பம் ஃபஜரா மகரிபா என்ற முடிவுக்கு வர முடியாது. மகரிபு தான் என்பதற்கு வேறு சில ஆதாரங்களை மார்க்கம் சொல்லித்தருது. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து அந்த பழங்களை வந்து ஊற வைப்பாங்க, பல ரசம் குடிப்பாங்க. பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம், கிஸ்மிஸ், இப்படி நிறைய. அப்படி ஊற வைத்து சாப்பிட்டால் 3 நாட்களுக்கு மேலே அதை ஊற வச்சு சாப்பிடக்கூடாது. 3 நாட்களுக்கு மேலே ஆகிட்டு அது மதுவாயிரும். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் ஊற வைப்போம், மறுநாள் அது இருக்கும், மறுநாள் இருக்கும், அன்றைய நாளினுடைய மகரிப்புக்கு முன்பாக நாங்கள் அதை ஊற்றி விடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? மகரிப்போட அந்த நாள் முடியுது, மகரிப் என்ட்ரி ஆகிட்டுனா 4வது நாள் ஆயிரும், அது ஹராம் என்ற பட்டியலில் வந்துடும். சஹாபாக்கள் தெளிவான மனநிலையில் இருந்தாங்க, மகரிப்பு தான் ஒரு நாளின் ஆரம்பம் என்பது. சரி, நிறைய 21 தான் மென்ஷன் பண்ணி வருவாங்க ரசூலுல்லாஹ். இல்லை கூடுதலாக ஒரு நாள் முன்னாடி வந்தால் தப்பெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு நாள் கூட ஈத்திகாஃப் இருக்கலாம், அப்படி ஹதீஸ் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அறியாமை காலத்தில் நான் ஒரு நாள் ஈத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சிருந்தேன், அது நிறைவேற்றட்டுமான்? தாராளமாக நிறைவேற்றுங்கன்னாங்க. ஈத்திகாஃப் ஒரு நாளும் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 1 மாதமும் இருக்கலாம், மார்க்கத்து தப்பில்லை. ஒரு நாள் இருப்பதாக இருந்தால் ஃபஜர் டு ஃபஜர், இதான் மார்க்கம் சொன்ன கணக்கு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.